சாதனம் எது உத்தமமான பலன் என்கின்றதை பற்றி சம்பாஷணம் பண்ணலாம். அது 12 நாட்கள் நடந்த சம்பாஷணை. கிருஷ்ணதாஸ் கவிராயர் விஸ்தாரமாக எழுதுகிறார். சில நிமிஷங்கள்லே உங்களுக்கு அதை சொல்லணும். அதுல உள்ள ரகசியம் என்ன அப்படிங்கறத மட்டிலும் சொல்றேன். எது பரம புருஷார்த்தம் அப்படின்னு கேட்கிறார். பலன், சிறந்த பலன் எது? பரம புருஷார்த்தம். லௌகீகன் சொல்லக்கூடிய சுகஜீவனம் அப்படிங்கறதுலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வர. சுகஜீவனம் தானே எல்லாரும் சொல்லுவார். எது சுகஜீவியா இருக்கணும்? சாவு உண்டே அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் என்று எல்லாரும் சொல்றது. அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு சொர்க்கம். ஏன்னா இங்க மரணத்தை காட்டிலும் அமரர்களாக கூடிய தேவர்களுக்கு கூடிய சொர்க்கம் சிரேஷ்டமானது அப்படின்னா, சொர்க்கம் சிரேஷ்டமானால் சொர்க்கத்திலையும் தேவர்களுக்கு கஷ்டம் வருது. ஹிரண்யகசிபு ராவணாதிகளை போல ஆள் வந்துட்டாங்க. அவர்களுக்கும் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு சொர்க்கத்துல அவனுக்கும் ஏதோ சாபத்தினாலேயோ பாபத்தினாலேயோ வியாதி இருக்கிறதாக தெரியற. 1000 கண் உடையவனாக போ அப்படின்னு சபிச்சு விட்டார். அதனால இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணா போயிடுது. அது மாதிரி சந்திரனை தட்ச பிரஜாபதி சபிச்சு விட்டார். க்ஷயரோகம் உடையவனா போ அப்படின்னு 15 நாளைக்கு ஒரு தரம் க்ஷயரோகத்தால கஷ்டப்படுறான் சந்திரன். ஆகினாலே அவனுக்கும் வியாதி இருக்கிறதாக தெரியறது. அதனால தேவ சௌக்கியம்ங்கிறது ஒரு சாஸ்வதம் இல்லை. அதனால தேவலோகத்துக்கு எவன ஆசைப்படுவான்? அது புருஷார்த்தம் இல்லை. தட்டுண்டே வரான். தட்டுண்டே பாரமேஷ்டியம் பிரம்மபட்டம்னாலும் பிரம்மபட்டம் இங்கேருந்து பார்க்கும் பொழுது பரார்த்தத்வய காலம் அப்படின்னு தோன்றதே தவிர அவருடைய ஆனந்தத்துக்கு அது அல்பகாலமாக தோணும். அதையும் மேல சொல்லிக் கொண்டு கைவல்யத்திற்கு மேல வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு, வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வைகுண்டத்துல பிரேம சுவாரஸ்யம் பிரகாசமா இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அந்த இடத்துல பகவானுக்கு சௌலபியம் போதாது. பரமாத்மாவா இருக்கிறதுனால ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ஒரு மரியாதை தான் அங்க இருக்கும். அவதாரத்துலதான் பகவான் அத்தியந்த காருண்யத்தை வருஷிக்கிறதுனால சௌலபியம் அதிகம். அவதாரத்துலதான் அதிகமான ஈடுபாடு. அவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்துலதான் பகவான் இடத்துல அதிகமான ஈடுபாடு. அதனால பக்தியே பஞ்சம புருஷார்த்தம். முக்தியை காட்டிலும் பக்தியே சேஷம். அதனாலதான் மோட்சத்தை விரும்பல பக்தாள்லாம். மோட்சத்தை விரும்பாததுனாலதான் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று திருவேங்கடமுடியான் மலை மேல ஏதானும் ஆவேன் ஒரு நரியா கிடப்பேன் அப்படிங்கிறாளே தவிர மோட்ச பலனை விரும்புறதில்லை. ஸ்ரீரங்க வீதியில ஒரு நாயாக இருக்கிறேன் அப்படிங்கிறாளே தவிர மோட்ச பலனை விரும்பல. ஆனால் பெரிய விஷயத்த லகுவா சொல்லிட்டு இருக்கோம். லகுவா நினைச்சிடக்கூடாது. இதனால கைவல்ய வைகுண்டாதிகளை லகுவா நினைச்சிடக்கூடாது. சுவாரஸ்யம் பேசுறவா யாரு? எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்றவா யாரு? நாயாகவும் கிடப்பேன்னு சொல்றவா யாருங்கிற கௌரவத்தால் ஹனுமான் எனக்கு வைகுண்டம் வேண்டாம்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பக்தி என்ன அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும். அவர்களுடைய நிலை வேற அப்படிங்கறத. அதனாலதான் அது கௌரவம். நாம் எடுத்துட்டதே அதனாலதான் அது கௌரவம். இந்த பக்தி தான் பஞ்சம புருஷா 5 விதம். அந்த பக்தியை சொல்றாரு. பக்தி பிரேமஸ்வரூபமானது. அதுலயும் பெரியாழ்வார போலே தாயும் சேயுமான ஒரு பக்தி. திருமங்கையாழ்வாரும் பகவானும் திருக்கண்ணமங்கை எம்பெருமானும் போலே சக்கிய பாவத்திலே ஒரு பக்தி. சிநேகிதனாக நினைக்கிறது ஒரு பக்தி. குலசேகர ஆழ்வாரும் நம்பெருமாளும் போலே தாசிய பாவத்திலே, தொண்டரடி பிரியாழ்வார போலே தாசிய பாவத்திலே பெருமாளை சேவிக்கிறது ஒரு பக்தி. நம்மாழ்வார போலே ஆண்டாள போலே நாயிகா நாயகனாக பாவிச்சு சேவிக்கிறது ஒரு பக்தி. முதலாழ்வார்களை போலே அந்தர்யாமியா சேவிக்கிறது ஒரு பக்தி. இந்த 5 விதமான பக்தியை நமக்கு திவ்ய பிரபந்தத்துல காண்றதே அதுதான் மகாபிரபு சொல்றார். 5 விதமான பக்தி ரசம். யோகிகள் அந்தர்யாமியாகவே பகவான தியானம் பண்றார். அதுல ஆனந்தப்படுறா. இது சாந்த பக்தி ரசம் அப்படின்னு பெயர். யசோதைய போலே தன்னை பாவித்துக் கொண்டு கண்ணபிரான குழந்தையாக நினைச்சு தாளாட்டி மம்மு ஊட்டி பக்தி பண்றது வாத்சல்ய பக்தி ரசம். கண்ணனோடு மாடு மேய்ச்சக்கூடிய சிறு பிள்ளைகள் அர்ஜுனன், ராமாவதாரத்துல சுக்ரீவன் முதலியவர்களை போலே பகவானிடத்துல பிரேம காட்டுறது சக்கிய பக்தி ரசம்.
ஆஞ்சநேயரை போலே உழைச்சு கைங்கரியம் பண்றது தாசிய பக்தி ரசம். கோபிகைகளை போலே பகவானிடத்துல காதல் கொண்டிருப்பது மதுர பக்தி ரசம். ராமானந்தராயர் இது ஒவ்வொன்றா சிறண்டு வரும் பொழுது இந்த அஞ்சுக்குள்ள எது சிரேஷ்டம்னு பிரபு கேட்டார். இந்த அஞ்சுக்குள்ள எது சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னா அவரவர்கள் பாணியாலே அது சிரேஷ்டம் தான். எது சிரேஷ்டம் சொல்ல முடியுமோ? யசோதைக்கு அவளுடைய பாவம் தான் சிரேஷ்டம். நண்பர் குழந்தைகளான கோபால பையன்களுக்கு நண்பன்கிறது தான் சிரேஷ்டமானது. யாருக்கு எப்படி பகவான நினைக்கிறாமோ அப்படி நினைச்சால் எனக்கேன பிரகாரேன ஸ்ரீகிருஷ்ணே தன்மயோ பவே. இதுல பிரகாரத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, ரசத்துக்கு முக்கியத்துவம். ரசத்தை தள்ளிவிட்டு விதின்னு நியமிச்சிட்டோம், ஆனால் இவருக்கு இதுதான் பிடிக்கும், ஆனால் விதி அதுதான் அப்படின்னா அதுல போக முடியாம இருப்பான். அதனால பக்தியில சுவாதந்திரியம் வேணும். உனக்கு எப்படி மனசு லயிக்கமோ கிருஷ்ணனை அப்படி நினைச்சிட்டு போ அப்படின்னா ஒரு சுவாதந்திரியம் வேணும். இந்த சுவாதந்திரியத்தினால அவரவர்களுக்கு அது பக்தி ரசமானது. யசோதைக்கு யசோதையினுடைய பாவம் அதுதான் அவளுக்கு பிரியமானது. ஹனுமானுக்கு ஹனுமானுடைய பாவம் தான் பிரியமானது. அந்த பாவத்தாலே பகவானுக்கு கைங்கரியம் செய்யறதே பிரியமானது. அவரவர்கள் முறைப்படிதான் அவரவர்கள் பக்தி செய்ய முடியும். இன்னொருத்தர் கடைபிடிக்க முடியுமோ? அதனால அவரவர்களுக்கு அது பெருசு என்று சொன்னார். ஆனா இது ரகசியம் இல்லை. இப்படி சொன்னதும் பிரபு சிரிச்சின்றார். மறைக்கிறீர் நீங்கள், இந்த அஞ்சுக்குள்ள ரகசியத்தை சொல்லும். இதுக்குள்ள அஞ்சுக்குள்ள ரகசியம் இருக்கு, தங்களுக்கு தெரியும். இந்த வரட்டு சன்னியாசி கிட்ட அந்த ரகசியங்கள்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீர். நீங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள்னதும் இந்த அஞ்சுக்குள்ள நாயிகா நாயக பாவம் தான் சிரேஷ்டமானது. ஏனால் அந்த உறவுக்கு ஈடாக வேற எந்த உறவும் ஆகாது. அந்த உறவுல மற்ற உறவு எல்லாம் இருக்கு. எப்படி கொஞ்சம் விளக்கி சொல்லணும். மகாபிரபு கேட்கிறார், எனக்கு அவ்வளவு விஷயம் தெரியாது, கொஞ்சம் விளக்கி சொல்லணும். ராமானந்தராய் சொல்றார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, குழந்தையாட்டம் நீங்கள் கேட்கிறேன், என் வாயில வருது. அவ்வளவுதான் எனக்கு தெரிகிறதே தவிர நானே தங்களுக்கு சொல்லிதான் புரிஞ்சுக்கிறேன். மதுர பாவம் அப்படிங்கிற நாயிகா பாவத்துல மற்ற எல்லா பிரேமையும் அடங்கி விடும்னு சொன்ன. அதான் எப்படின்னு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தாயாராலே நாயகியா இருக்க முடியாது, நாயகியாலே தாயாராக இருக்க முடியும். இதுக்கு ராமாயணத்திலேருந்து எடுக்கிறார். யதா யதாஹி கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பாரியாவத் பகினீவச்ச மாத்ருவச்ச உபதிஷ்டதி என்று தசரதன் சொல்றான். கௌசல்யா எப்படி தன்னிடத்துல இருந்தாள் என்று. அதுதான் ராமானந்தராய் இங்க மகாபிரபு கொடுக்கிறார். கௌசல்யா எப்படி இருந்தாள்? கௌசல்யா தசரதனுக்கு ஒரு சமயம் பார்த்தா அம்மானு தோணுமா, பறிஞ்சு சாதம் போடுறத பார்த்தாங்க. பசி பார்த்து வயர் பார்த்து சாதம் போடும் பொழுது பத்தினியே தாயார் ஆயிடுறான். ஆலோசனை புரியாம குடும்ப விஷயங்கள்ல திகச்சு இருக்கும் பொழுது பட்டுன்னு கிட்டக வந்து உட்கார்ந்து இப்படி செய்யலாமே என்ற ஆலோசனை சொல்லும் பொழுது சக்கிய பாவம் வந்தது, தோழி ஆயிடுறார். பூட்ஸ் தொடக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய வஸ்திரங்கள் சுத்தி பண்ணி, நமக்கு ஆகாரங்கள் தயார் பண்ணி, நமக்கு வேண்டிய பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணி, நமக்கு படுக்க போட்டு சேவை செய்கிற சகல காரியமும் செய்யும் பொழுது கிங்கரி ஆயிடுறான். தாசிய பக்தி ரசம் வந்துடுறது, எல்லா தாசியம் வந்துடுறது. சயன கிரகத்திலே பத்தினி ஆயிடுறா, மதுர பாவம் வந்துடுறது. சதி பதி இந்த ரெண்டு பேரும் ரெண்டு வியக்தி இல்ல, ஒரே வியக்தி தான் தம்பதி அப்படிங்கிறது. அதனாலே சத்தியை ஏற்றுக்கொண்டதுமே தன் சொரூபமாவே அவளை பாவிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றதுனாலே அந்தர்யாமி ஆயிடுறா, அபேதம் வந்துடுறது. இந்த எல்லா பாவமும் அந்த நாயிகா பாவத்துக்குள்ள அடங்கியிருக்கவர் தேடா. அதனால மற்ற பாவங்கள் இருந்தோமானால் அந்தந்த பாவத்தில்தான் பகவான் இடத்துல பக்தி பண்ண முடியும். நாயிகா பாவத்தில் இருந்துட்டோமானால் எல்லா விதத்திலையும் பகவான் இடத்துல நாம் உறவு கொண்டு எல்லா விதமான சேவையையும் பகவான் இடத்துல செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதும் ஏவம் வததி ராஜேந்திரே பகவான் கௌரகேசவா. இப்படி சொன்னதுமே மகாபிரபு புலகாங்கிதமாக எழுந்திருந்து அவர் ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். ராமானந்தராயர் இப்பொழுது நாயகி ஆயிட்டார், மகாபிரபு நாயகன் ஆயிட்டார். இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டதுமே மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டார்.
விழுந்ததுமே அவர் கண்ட காட்சி இந்த எதிரில் உள்ள சன்னியாசிய காணம் மோகன முரளிதரனாக வேணுகானம் பண்ணி கொண்டு கோபாலன் இருக்கிறதையும் தன்னை பார்க்கிறார், தன்னை ஒரு கோபியாக பார்க்க. சித்த நேரம் அந்த நிலையில இருந்தார். மறுபடியும் கண்ணை திறந்து இப்படி தூங்கி வேண்டியது மாதிரி பார்த்தா அந்த சன்னியாசி முழங்கால கட்டின்னு ஒன்னும் தெரியாத ஒரு ஆட்டம் உட்கார்ந்து அக்குரூரருக்கு திவ்ய தரிசனம் பண்ணி வச்சு விட்டு ஆட்டம் பாட்டத்தோட வரீரே ஏதாவது அபிஷேகம் கண்டீரோ என்று கேட்டது மாதிரி இப்பொழுது மகாபிரபு ராமானந்தராயரை பேசிண்டே இருக்கும் பொழுது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீரே, ரொம்ப அகாலம் ஆயிடுத்தோ, உடம்புல ஏதாவது சிரமமோ? அதுக்கு ராமானந்தராய் என்ன பதில் சொல்லுவார்? கண்டதை சொல்ல முடியாது. அதுவும் காட்சி கொடுத்தவனே கேட்கும் பொழுது கண்ணால் ஜலம் விட்டு கைகுபிச்சு அழுது கொண்டே இருக்கிறார். மகாபிரபு சொன்னார், யாத்திரை முடிஞ்சு நான் திரும்பி வரும் பொழுது நீங்கள் அதற்குள்ளே நான் ராஜரீகமான காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விடுங்க, ராஜினாமா பண்ணிடுங்க, வேலையை சம்பாதிச்சுட்டு போறோம், பொரு ஜெகநாதத்துக்கு என்னோட வந்துடுங்க, ராத்திரி பூரா தினசரி சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கலாம் என்று பிரபு சொன்னார். பிரபு தரிசனம் பண்ண பிறகு அவருக்கு உத்தியோகம் இந்த ராஜரீகங்கள்லாம் ஒன்னும் பிடிக்கல. பிரபு அந்தண்ட போயிருப்பார். இந்தண்ட பிரதாபருத்ரனுக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார். பிரதாபருத்ரன் ஆறுயிர் நண்பனான இவரை மந்திரியாயிருந்தவரை ராஜாவாவே வச்சிருக்கிறவன், என்ன காரணம் கேட்டதும் அப்பொழுதுதான் மகாபிரபுவை பத்தி பேச்சு வந்தது. ஒவ்வொருத்தன் ராஜ்யத்துக்காக லவோ லவோ லவோன்னு அடிச்சுக்கும் பொழுது இந்த ராஜ்யம் கையில கிடைச்சத வேண்டாம்னு தியாகம் பண்ணிடானா இதுல இருந்து அவர் எவ்வளவு மகாராஜனா ஆயிட்டாருன்னு புரிஞ்சுண்டா இதுக்கு காரணம் பிரபுனுடைய கட்டாட்சம் தான் புரிஞ்சு. பிரதாபருத்ரன் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி உடையவர். இப்பொழுது மகாபிரபு யாத்திரை பூர்த்தியான பிறகு மறுபடியும் விஜயநகரம் வந்து, அப்போ இந்த விஜயநகரத்துக்கு வித்யாநகரம்னு பேர் உண்டு. வித்யாநகரம் வந்து இப்பொழுது பார்த்தார் ராமானந்தராயரை. ராமானந்தராயரன் சந்தோஷமாக பிரபுவோட புறப்பட்டார். ஸ்ரீகுருமன் தாண்டி மறுபடியும் சாட்சி கோபாலாந்து தரிசனம் பண்ணி சமீபத்துல வந்ததும் பிரபு வந்தாச்சுங்கிற செய்தியை தெரிவிச்சார்கள். ஜெகநாதத்துல இருந்து பண்டாக்களும் முக்கியஸ்தர்களும் எல்லாருமா எதிர்கொண்டு ஜெகநாத பிரசாதம் கொண்டு வந்து பிரபுவை எதிர்கொண்டு வந்தார். மகாபிரபு நேரப்பூர் ஜெகநாதத்துல சென்று பகவான தரிசனம் பண்ணிவிட்டு தான் தங்கி இருந்த அந்த தோட்டத்துல உள்ள மடத்திலேயே பிரபு தங்கி இருந்தார். முந்தைய காட்டிலும் இப்பொழுது தங்கி இருந்த பொழுது ரொம்ப பேர்களுக்கு மகாபிரபு பத்தி ரொம்ப தெரிஞ்சு போயிட்டு பிரசித்தமாயிடுது. அதனால ரொம்ப ஜனங்கள் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாகவே இருந்து கொண்டிருப்பார். எப்பொழுது பார்த்தால் கூட்டத்தில் 2 பேருக்கும் போட்டியா இருக்கும். யாருக்குன்னா புருஷோத்தமன் சொல்லுகின்ற கோவிலுக்குள்ள உள்ள ஜெகநாதன், இந்த காசியமீஸ்வர் தோட்டத்துல இந்த மாளிகையில தங்கிக்கக்கூடிய மகாபிரபு. இந்த 2 பேருக்குள்ள கூட்டம் யாருக்கு அதிகம்னா இங்கதான் கூட்டம் அதிகமா இருக்குமா, பிரபுவினிடத்துலதான் கூட்டம் அதிகமா இருக்குமா. பிரபு இப்பொழுது இங்கேயே தங்கி இருக்கிறார். இப்பொழுது சில இந்த பூரி ஜெகநாதத்திலேயே தங்கியிருக்கும் பொழுது சில பக்தர்கள்லாம் இங்க பிரபுனிடத்துல வந்து சேர்க்கிறார். யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு மகாபிரபு இங்க வந்தாச்சு அப்படிங்கறத கேள்விப்பட்டதும் இங்க முக்கியமாக ஸ்வரூப தாமோதரர் அப்படிங்கிற ஒரு முக்கிய பக்தர் பிரபுனிடத்துல வரார். வந்தது முதற்கொண்டு இனிமேல் பிரபுனுடைய அந்தர்தானம் வரையிலும் அவர் கூட இருக்க போறார். நவதீப பரிவாரத்துல எப்படி ஸ்ரீவாச பண்டிதர் கதாதரன் முதலியவர்கள் முக்கியமா இருந்தாலோ அதுபோல இங்கே ஜெகநாத பரிவாரத்துல பூரி ஜெகநாதம் வந்த பிறகு பரிவாரத்துல ஸ்வரூப தாமோதரர் முக்கியமா இருக்கிறார். கவச்சம் போல இருந்தார் பிரபுக்காக. இவர் நவதீபத்தில் இருந்தவர் தான். புருஷோத்தமாச்சாரியர்னு இவருக்கு பெயர். மகா பண்டிதர், பிரபுக்கு நன்னா தெரிஞ்சவர். ஆனால் நவதீபத்தில் இருக்கிற வரையிலும் அவர் சத்சங்கத்தில் சேரவே இல்லை, பிரபுனுடைய கோஷ்டிக்கு வரவே இல்லை. ஆனால் சிஸ்டர் பிரபு ஸ்ரத்த உண்டு அவருக்கு. ஸ்ரத்தையாவது அவருக்கு எவ்வளவு பிரேம இருந்திருக்குன்னு இப்பதான் தெரியும். பிரபு என்னைக்கு போய் கேசவ பாரதியிட்ட சன்னியாசம் வாங்கிட்டாரோ அன்னி ராத்திரியே அவர் வீட்டை விட்டு புறப்பட்டுட்டார். பிரபுனுடைய சம வயஸ், ரூப சௌந்தரியமா அபரிமிதமா இருக்கும் அவருக்கு. பிரபுனுடைய ரூபம் போலயே தங்க ரேக்கு இருக்கும் அவருடைய திருமேனி. இங்கேயோ காட்சியை பார்க்க ஓடி போய் சன்னியாசம் வாங்கினுட்டார். பெயருக்கு சன்னியாசம் வாங்கிட்டாரே தவிர ஸ்வரூப தாமோதரர் அப்படிங்கிற சன்னியாச தீட்சா நாமத்தோடு கூட
யாத்திரை முடிஞ்சு இப்பொழுது ஜெகநாதத்துக்கு பிரபு வந்ததும் அவர் அங்கேயும் வந்து பிரபுவை நமஸ்கரிச்சார். மகாபிரபு கேட்கிறார், அவரை பார்த்து இது என்னது, இங்கே இப்போ எப்ப சன்னியாசம் வாங்கிட்டேன்? தேவரையரை வாங்கி இந்த மறுநாளே வாங்கினுட்டேன். எதுக்காக வாங்கிட்டீர்? அவர் சொல்றார், கைவில்யத்துக்கா இல்லை, வைகுண்டத்துக்கா இல்லை, ஜகத்து பூரா சஞ்சாரம் பண்ணி நாமகீர்த்தன பிரச்சாரம் பண்றதுக்காகவும் இல்லை, தேவருடைய திருமேனியை பார்த்துக்கிறதுக்காக. தங்களுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணி கொண்டு தங்கள் திருமேனியை பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கு இந்த வேஷம் போடணுமோ? நான் வெள்ளை வேஷ்டி கட்டணும் வந்தா திருப்பி அனுப்பிச்சுடுவீர், திருப்பி அனுப்பிச்சுடுவேன். இனிமே என்ன எந்த சாக்கும் சொல்லி திருப்ப முடியாது இல்லையா? ஆனால் அவர் தனக்காக பண்ணின தியாகத்தை நினைச்சு பிரபு கண்ணீர் விட்டார். அவர் ஆலிங்கனம் பண்ணி கொண்டார், தன் ஸ்வரூபமாவே ஏற்றுட்டார். மகாபிரபுக்கு 2 ஸ்வரூபம், அதுபோல இருந்திருக்கிறார் கூட. அவர் எல்லா விதமான கைங்கரியம் பண்ணுவார். பிரபுனுடைய கோமள ஹிருதயம் நல்லா புரியும் அவருக்கு. யாராவது ஏதாவது வந்து பேசி பிரபுனுடைய மனத்தை சிரமப்படுத்திட்டு போயிடுவார். லோக சாதாரணமான ஜனங்கள் அப்புறம் கட்டம் சாஸ்திரஜான் அல்லது பக்தாள் அவளுக்கு கூட பிரபுனுடைய ஹிருதயம் புரிஞ்சு பேசி பழக தெரியாது. ஏனால் லோகத்துல தியாகம் பண்ண வேண்டியது பல விஷயம் உண்டு. அசாரத்தை தியாகம் பண்ணி விடணும். அசாரம் மட்டும் இல்லை, பிரபு எப்படி இருக்கிறார், அல்பசாரத்தையும் தியாகம் பண்ணி விடணும், சாரத்தையும் தியாகம் பண்ணி விடணும், சார தரத்தையும் தியாகம் பண்ணி விடணும், சார தமத்துல இருக்கணும். அப்படின்னு இருக்கக்கூடிய பிரபுனுடைய ஹிருதயத்தை வந்து யார் புரிஞ்சுண்டு அவ்வளவு தூரத்துக்கு ஏற போறார். அதனால ஒருத்தர் அங்கேன்னு வருவா, நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஒரு ஸ்தோத்திரம் பிரபு எதில் சொல்லிட்டு போறேன்பா, சில பேர் சம்பாஷணை பண்ணிட்டு போறேன்பா, சில பேர் ஏதாவது பாட்டு பாடிட்டு போறேன் அப்படின்பா. இவ்வளவுக்கும் என்ன பண்ணுவார், சரூபதாமோதர் வாசல்லையே கைகட்டி நின்று இருப்பார். வாசல்லையே கைகட்டி நின்று இருப்பார். நீ பாட போறதா இருந்தாக்க என்ன பாட்டு பாட போறேன், முதல்ல எங்கிட்ட பாடு. அது பாவம் இல்லாத வெறும் மரட்டு பாட்டா இருந்தாக்க பிரபுவை இப்ப பார்க்க சந்தர்ப்பம் இருக்காது, போயிட்டு வாங்க என்று அனுப்பிச்சுடுவார். அவர் நல்ல ரசிகர், உண்மையான பக்தர். அந்த ஒரு குழைவு இருக்கு அவர் குரல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானா இரும் என்ன சொல்லிட்டு உள்ள போய் பிரபுட்ட விண்ணப்பிச்சுண்டு இவர் அழைச்சு போய் பிரபு இதுல உட்கார வச்சு இவர் பாடுறதையும் பிரபு ரசிக்கிறதையும் தானும் பார்த்து ரசிப்பார், ஆனந்தப்படுவார். பிரபுவை அப்படி காப்பாத்தின்னு இருக்கார். இல்லாத போனா அவர் திடீரென மூர்ச்சி ஆயிடுறார். தன்னுடைய பாவத்துக்கு விருத்தமா ஏதாவது நடந்துட்டுதானா கீழே முட்டிக்கிறார், தலையில அடிச்சுக்கிறார், பாவகுரான்னா இருக்கார். அதனால அவரை அப்படி பார்த்துக்கிறார். ஜெகநாத பெருமானுடைய பிரசாதமே தான் பிரபு எப்பொழுதும் எடுத்துக்கிற வழக்கம். பண்டரிபுரத்தில் பார்த்திருந்த பிரம்மானந்தபுரியும் இங்க வந்து சேர்ந்து விட்டார். பரமானந்தபுரிங்கிற பெரிய மகாத்மாவும் இங்க வந்து சேர்ந்திருக்கிறார். இப்போ ராமச்சந்திரபுரி அப்படிங்கிறவர் வந்திருந்தவர் கொஞ்ச நாள் இருந்து இந்த சங்கம் அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, அதனால கிளம்பி போயிட்டார். அது பிறகு ஒரு வெற்றி வரார் வாசல்ல, வயசான கிழவர், சதுர்த்தர், வேளாளர், வைஷ்ணவர், கை குவிச்சென்று வாசல்லையே நிற்கிறார். தலை நிறைச்சு போய் கிழவர். அவர் மகாபிரபுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். யாரப்பா, என்ன, எங்க வந்தேன்? பிரபுவை பார்க்கணும், அதான் வந்திருக்கேன். உடனே பிரபு காதுல வேண்டுதான் உள்ளேந்து அங்கேன்னு வந்துட்டார் பிரபு. யாரப்பா, உன் பேரு என்ன? அடியன் பெயர் கோவிந்தன் என்று பெயர் சுவாமி. அடியேன் ஈஸ்வரபுரி மகாராஜுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருந்தேன், அவருடைய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப கிருபா பாத்திரம் நான். அவர் பரமபதம் போயிட்டார். எனக்கு என்ன கதின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். பூரி ஜெகநாதத்துல சுவாமியை காண்பிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு சொச்ச காலத்தை கழி அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன் மகாபிரபு அவரை நமஸ்கரிச்சு விட்டார். ஏனால் சிஷ்யன் என்னோ பக்தன் என்றோ பார்க்கல, ஈஸ்வரபுரி மகாராஜனுடைய திருவிடியை தொட்டவர் அப்படின்றதும் தனக்கு சதீர்த்தனா தான் தோணித்து அவரை. கோவிந்தன் துடிச்சு போயிட்டார். லோக நியமமோ சாஸ்திர நியமோ இடம் கொடுக்குமோ கொடுக்காதோ, பிரேம அலாதியா இருக்கும். அவருடைய கையை பிடிச்சு அழைச்சுட்டு போயிட்டார். அது முதற்கொண்டு கோவிந்தனை எல்லா விதமான கைங்கரியத்துக்கும் பிரபு அனுமதிப்பார்.
சுவாமி ராமானுஜர் மற்ற தீர்த்தமாடிட்டு வரும்போது மற்ற யாராவது தொட்டால் கூட அப்புறம் தீர்த்த புரோட்சிச்சு போறா, ஏதோ ஒரு மடி பண்ணிப்பறான். ஆனால் பிள்ளை உறங்கா வில்லிதாசர் வந்தா அவருடைய தோல்ல கை போட்டு கொண்டு வருவான். அதுபோல பிரபு மகாபிரபுவுக்கு வஸ்திரம் காஷாயம் தோச்சு கொடுக்கிறதோ, அவருக்கு தீர்த்தமாற்றுறதோ, அவருக்கு உடம்பு பிடிச்சு விடுறதோ, அல்லும் பகலும் அவர் பக்கத்தில் இருந்து கொண்டே ராப்பகலாக அவருடைய திருமேனியை பார்த்துக்கிறதோ எல்லாம் அந்த கோவிந்தன் பரம அனுகூலமாக இருப்பார். அதனால சாயேவானுகுதா சதான்னு சொல்றது மாதிரி நிழல் மாதிரி எப்பொழுதும் கூடவே இருந்து கொண்டிருந்தார் அந்த மகான். இப்படி சில பக்தர்களோடு கூட பிரபு இங்கேயே தங்கி கொண்டிருக்கிறார். அல்லும் பகலும் ஸ்வரூபதாமோதர் நவதீபத்தில் இருக்கும் பொழுது கதாதரர், இங்கே ஸ்வரூபதாமோதர் ஆகினாலே ஸ்வரூபதாமோதருடைய தோல்ல கை போட்டுக் கொண்டு அவருடைய தன்னுடைய தோழியாக பாவித்துக் கொண்டு தன்னையே ராதையாக பாவித்துக் கொண்டு கண்ணனுடைய தரிசனம் எப்போ ஆகும், என் பிரபு என்னை விட்டுட்டு போயிட்டானே, இது மாதிரி கீர்த்தனங்கள் எல்லாம் பாடி அழுவர். ஸ்வரூபம் அமநேத்ரயோஹோ புரதஜேவ கிருஷ்ணோஹ சந்நீகி உபைதி ந கரக்ரகம் பதததாதி ஹாக்கிம் சகேகே இதி ஸ்கலதி தாவதி ஸ்வசிதி கூர்ணதேய சதாகா விராஜது சிராய மே ஹிருதி ச கௌரச்சந்திர பிரபு ஸ்வரூப மம நேத்ரயோ புரதஜேவ கிருஷ்ணோஹ சந்தி. ஸ்வரூப தாமோதர் தான் ஸ்வரூபா என் பிரபு என் கிருஷ்ணன். ஒரு க்ஷணம் அன்றைக்கு கதம்ப விருட்சத்தின் அடியில குழல் ஊதி கொண்டு தரிசனம் கொடுத்தானே, அவனை கட்டிக்கிறதுக்கு ஓடினே, அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டானே. என்னுடைய ஹிருதயமும் அவனை தழுவி கொள்ள துடிக்கிறது, இங்கும் அங்கும் ஓடுறேன், தவிக்கிறேன். மறுபடியும் அது மாதிரி தரிசனம் கிடைக்குமா எனக்கு, மறுபடியும் என் சமீபம் வருவனா என்று நினைத்து கீழே உருள்றாள், பிறல்றாள், அழறாள். ஸ்வரூபர் தன்னுடைய காஷாயத்தாலே பிரபுனுடைய கண்ணீரை தொடச்சு விடுவார், பக்கத்துல இருந்து விசிறுவார். உங்க கிருஷ்ணன் உங்களோடே தானே இருக்கான், உங்களை விட்டு போகலையே என்று சில உச்சிதமான சமாதானங்கள் சொல்லுவார். ராஜா பிரதாபருத்ரன் மகாபிரபுனுடைய பெருமைகள்லாம் கேள்விப்பட்டான். சார்வபௌமர பட்டாச்சாரிய கூப்பிட்டு அனுப்பிச்சு, பிரபுனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமா? அவன் கேட்டதுக்கு சார்வபௌமர் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு விட்டார். சைதன்ய மகாபிரபுனிடத்துல வந்து ராஜா தங்களுடைய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார், தாங்கள் தரிசனம் கொடுக்கணும். பிரபு ரொம்ப கோபத்தோடு கூட, ஒரு சன்னியாசிக்கு ராஜ தரிசனம் என்னத்துக்கு என்று ஆட்சேபிச்சு விட்டார். சொல்ல வேண்டிய முறை வேற. பிரபு வந்து அரண்மனைக்கு கூப்பிடாருன்னு நினைச்சு விட்டார். ராஜா எப்போ வரலாம்னு கேட்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட பிரபு எப்ப வேணாலும் வரலாம்னு சொல்லிவிடுவார். அரண்மனைக்கு போகவோ 4 பேர் மத்தியில ராஜசமான இடத்துல போய் ஒரு பெருமையை சம்பாதிச்சுக்கவோ பிரபுவுக்கு எப்பொழுதுமே இஷ்டம் இல்லை. இத போய் சார்வபௌமர்கிட்ட பிரதாபருத்ரன்கிட்ட சொன்னா பிரதாபருத்ரன் வருத்தப்படுவான். சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். பிரபுனுடைய தரிசனம் கிடைக்கும். பிரபு கிருபாளுதான். தங்கள் தரிசனம் அவன் சொல்லி அனுப்பவே வேண்டிய அவசியம் இல்லை. ராமானந்தராய் வந்தது மாதிரி அவனா புறப்பட்டு வந்துட்டா பிரபுனுடைய சன்னிதானத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு. சொல்லி அனுப்புறதோ தன் இருப்பிடத்துக்கு கூப்பிடுறதோ தனி பிராதானியத்தை காட்டுறது இல்லையா, அதுதானே பகவத் சன்னிதானத்துல கிடையாது. மனத்தூணே பற்றி நின்றுன்னு கோட்டி பக்தாள்ல ஒத்தரகா தூணை பற்றி நின்று ரங்கநாதனை தரிசனம் பண்ணணும்னு கொல்லி குலசேகர மன்னன் ஆசைப்பட்டான். பிரபுனுடைய சன்னிதானத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு. பிராதானியம் மனசுல இருந்துதானா இடம் இருக்காது. இந்த பிராதானியம் மறக்கிற வரையில இடம் இருக்காது. ராஜாவுக்கு தன்னறியாம இந்த பிராதானியம் ஹிருதயத்துல இருந்ததோ என்னவோ, சொல்லி அனுப்பித்து பிரபு தரிசனம் கிடைக்கல. தான் வரணும்னு ஆசைப்பட்டாலும் அவன் ஹிருதயத்துல முகம் கொடுத்து பேசுவரா, பிரபு தன்னை அங்கீகாரம் பண்ணுவரா, இல்ல பரமலௌகிக்கன்னு தள்ளி விடுவரா என்கின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் வராமையே இருந்தது. ஆசையோ அதிகமா இருக்கு, தரிசனமோ கிடைக்கல.
ஒரு நாள் தன்னுடைய பையனை குழந்தைதானேன்னு அணிவிச்சு விட்டார். அந்த குழந்தை கிரீடங்கள்லாம் வச்சுருக்கிறான், சட்டை போட்டுருக்கிறான். 10 வயசு பையன். அங்கேன்னு வந்து அழைச்சு வந்து நமஸ்காரம் பண்ண வச்சார். இன்னைக்கு பிறந்த நாள், பிரபு சேவிக்க வந்திருக்கிறார். பிரபு ஓட்டமா ஓடி போய் அவனை கட்டி அணைச்சு தன்னுடைய மடியில உட்கார வச்சு, என் பாலகோபாலா, நீ என்ன பார்க்க வந்தியாடாப்பா என்று சொல்லி ரொம்ப நேரம் கொஞ்சி அவனுக்கு மிட்டாய் எல்லாம் கொடுத்து அணைச்சு, அந்த குழந்தை இங்கேருந்து திரும்பி இங்கேருந்து போனதும் இந்த தாய் தகப்பனார் இந்த குழந்தைய சேவிச்சா. ஏனால் ஸ்தானத்துல தாய் தகப்பனார் நாங்கள் பிரபுனுடைய கிருப்பை என்னைக்கு பிராப்தமாறதோ அன்னிலிருந்தாப்பா நம்ம பிறந்தோம். உங்களுக்கு பிரபுனுடைய கிருப்பை முன்னாடி பிராப்தமாயிட்டதுனால நீதான் எங்களுக்கு எல்லாம் மூத்தவன். அப்படி ஒரு வினயம் வந்து விடுத்தாம் இந்த ராஜாவுக்கு. குழந்தைக்கு கிடைச்சு கொடுத்து நமக்கு கிடைக்கலையே ஏன்னு நினைச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அழுது தாபப்பட்டுண்டே இருக்கிறார். சார்வபௌமர் அவருக்கு சொன்னார், எப்படி இருந்தாலும் ரதோத்சவம் வரப்போறது ஆஷாட பௌர்ணமியில. அந்த ரதோத்சவத்தின் போது எப்படி இருந்தாலும் பிரபுனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், நான் பண்ணி வச்சு விடுறேன் அப்படின்னா. கிருஷ்ண லீலைகள்ல ஹோலி அப்படின்னு ஒரு லீலை உண்டு. பிருந்தாவன கோபி குட்டிகள்லாம் கிருஷ்ணனோட தொட்டு விளையாடணும்னு ஆசைப்படுவா. ஆசைப்பட்டா மரியாதை, லோக மரியாதை. இன்னடி குட்டிகளா சும்மா கண்ணனோட போய் மசமசன்னு, அவனுக்கு வயசாகல உங்களுக்கு வயசாகலையா, நீங்க அது மாதிரி போகக்கூடாது என்று 4 பேர் கிராமம்னு சொன்னா திற்றவாளும் இருப்பா. அதனால அவளுக்கு வாய்ப்பு இல்லாதபடி இருக்கும். இவாளை பூட்டி வச்சுருப்பா. திற்றவாளுக்கு பயந்து கொண்டு அந்த குழந்தைகளிடத்துல சுவாதீனம் உடையவா. குழந்தைகளோட குழந்தை ஏதோ விளையாட்டு போகட்டும் அப்படின்னு பெற்ற தாய்மார்களுக்கு அதுல ஒன்னும் தோஷம் தோணாதானும் கூட எழுத்தாத்து பாட்டி திட்டுறாளே என்று இவளுக்கு தோணும். அபைக்காதி வந்துவிட போறதே அப்படின்னு பயப்படுவா. கண்ணன் அந்த ஊர் புள்ளதான் இருந்தாலும் அதுல ஒரு சுவாதந்திரம் எப்போன்னா அந்த ஹோலிங்கிற ஒரு பண்டிகை வந்துதானா அப்போ எல்லாருமே ஸ்திரீ புருஷால் வயோதிகால் பண்டிதாள் பாமரால் பிராமணால் அப்ராமணால் எல்லாருமே சகஜமாக வட இந்தியாவில பார்த்தேடானா நடுவீதியிலே ஒருத்தருக்கு மேல் கேசர குங்குமங்கள்லாம் தூவி கொண்டு பீச்சாங்கல் விட்டு தண்ணீர் அடித்துக் கொண்டு விளையாடின்றோம். சுதந்திரமான விளையாட்டு. அந்த ஹோலி வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டால் இந்த குட்டிகளுக்கு எல்லாம் ஹோலி வரப்போறது நம்ம கிருஷ்ணனோட விளையாடலாம், ஆசை தீர கிருஷ்ணன் மேல நம்ம இஷ்டப்படி அடிச்சு விடலாம் அப்படின்லாம் அவர்கள் ஆசைப்படுவாளாம். அதுபோல பிரதாபருத்ர மகாராஜன் ரதோத்சவம் வரப்போறது. மகாபிரபு கூட்டத்துல நர்த்தனம் ஆடுவரான். அப்படி நர்த்தனம் ஆடும் பொழுது கூட்டத்தோட கூட்டமா நானும் நின்றிருந்தேன். ஆனால் எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணி கொள்ளும் பொழுது ஒரு கால் எனக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும், அத்தனை பேரும் மத்தியில எனக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும். அவருடைய கிருபைக்கு பேதம் கிடையாது. பாத்ரா பாத்திர விசாரணம் நகருதே நஸ்வம் பரம் வீட்சதே. அதனால என்ன பரன்னு நினைக்க மாட்டார் என்றெல்லாம் குதூகலிச்சென்றிருக்கு. ஆயாதோத்ய ரதோத்சவஸ்ய திவசஹ தேவஸ்ய நீலாச்சலாதீசஸ்யாத்ய புரோகோ நடிஷ்யதி நிஜானந்தேன கௌரோ ஹரிஹி விஸ்ராந்திம் நடனாவசான சமயே கர்த்தாத்யே ஜாதீவனேகே ஹந்தாத்யைவ மனோரத சபலதாகாம் யாஸ்யத்யயம் மாத்ருசகா. சார்வபௌமர் சொல்லியிருக்கிறார், பிரதாபருத்ரா மகாராஜ் நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ரதோத்சவத்துல நீங்க சாமானிய ஜனங்களோடயே வந்து நின்றுங்க, எல்லாரோடைய கூட. பிரபு பாவயவசத்துல யாருன்னே பார்க்க மாட்டார், யாருன்னாலும் அவளை போய் ஆலிங்கனம் பண்ணிப்பார். அவருடைய ஆலிங்கனம் கிடைச்சாலும் கிடைக்கும். சில சமயம் மூர்ச்சி ஆகிடுவார் பிரபு. அப்போ அவரை நம்முடைய மாலத்தி வனம் இருக்கு இங்க, அந்த நந்தவனத்துல மாலத்தி பந்தலினுடைய அடியில பிரபுவை கொண்டு விசிராந்திக்கு விடுறேன். நம்ம சந்தர்ப்பம் வேற யாரையும் கிட்ட விடாம உங்களை மட்டும் நான் அனுப்புறேன், நீங்க போய் பாத சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால ராஜா நிச்சய குதூகலமா இருக்கிறான். எப்போ ரதோத்சவம் வர, ரதம் எப்ப கிளம்ப போறது, ஜெகநாதன் எப்ப புறப்பட போறான் அப்படின்னு போன வருஷங்கள்லாம் குதூகலமா இருக்கிறவன்
இந்த வருஷம் அவனுடைய பாவம் பேசிந்திருக்கிற ஜெகநாதன் விஷயமா ஆயிட்டதுனால ரதோத்சவம் எப்போ வரப்போறது, பிரபு எப்பொழுது நர்த்தனம் ஆட போறார், எனக்கு அந்த பாக்கியம் எப்போ கிடைக்க போறது அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறார். ஆச்சு ரதோத்சவம் வந்துடு. போன வருஷம் ரதோத்சவத்தின் போது பிரபு ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டார். இந்த வருஷம் ரதோத்சவத்துக்கு பிரபு பூரி ஜெகநாதமே வந்துட்டார். 2 வருஷம் ஆச்சு மகாபிரபுவை பார்த்து. நவத்வீப பக்தர்களுக்கு சும்மா பார்க்க வந்தா ஏன் வந்தேன்னு அதட்டுவர். இப்பொழுது தீர்த்த யாத்திரை, ரத யாத்திரை, அதுக்காக வந்தோங்கிற வியாஜத்துல வரலாம் என்று நினைச்சதும் அத்தனை பேர்களுக்கும் நிர்வாகராக சிவானந்த சேன் அப்படிங்கிறவர் ஒருவர், நல்ல பணக்காரர், ராஜதந்திரங்கள் தெரிஞ்சவர். பெரிய கூட்டத்தை அடைச்சுன்னு போய் கொண்டு விடுறதுன்னா அதுக்கு தகுந்த செலவும் இருக்கு, ராஜரீகமான சில சிரமங்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். எல்லா பக்தாளுக்கும் யார் வந்தாலும் அழைச்சுன்னு போறேன்னு தெரிவிச்சு விட்டார். அதனால நவத்வீபமே காலியாயிடும். பக்தர்கள் பெரிய கூட்டமா புறப்பட்டுட்டார். அவர்களுக்கு அங்கங்க தங்குறதுக்கு டேரா போட்டு கொண்டும் அங்கங்க அவர்களுக்கு ஆகாரத்துக்கு வசதி பண்ணி கொண்டும் கால்நடையாகவே திண்டி, பதாகா, கொடி, கோல், மிருதங்கம் இவைகள்லாம் எடுத்துக்கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டும் தங்குற இடத்துல பாகவத பிரவச்சனம் பண்ணி கொண்டும் எல்லாருமா வயோதிகரான அத்வைதாச்சாரியர் உள்பட இந்த கோஷ்டியில இருக்கிறார். அத்தனை பேர்களும் பல கிராமங்கள்ல சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு வந்துருக்கிறார். அதிர்ந்து போறது அவளுடைய வருகை சப்தம், நாம சங்கீர்த்தன கோஷம். அன்றைய தினம் ராஜாவும் சார்வபௌமரும் மேலும் மாடியில் நின்று கொண்டு உலாவின்று இருந்தார்கள். என்ன சப்தம் என்று ராஜா கேட்டார். நாம கோஷமாக காதல விழறதே என்று இப்படி பார்த்துட்டு இருந்தா அந்த தலைக்கு ஒரு கொடி பிடிச்சுன்னு வராளே, இந்த கொடி வரதும் மிருதங்க சப்தமும் கேட்கறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று நர்த்தனம் ஆடிக்கொண்டே அந்த வரதவாளை பார்த்ததும் இவ்வளவு பாகவதால தரிசனம் பண்ண கிடைச்சதேன்னு ராஜா பார்த்துட்டே இருக்கிறார். சார்வபௌமருக்கு நவத்வீபத்திலேயே இருந்திருக்கிறதுனால எல்லாரையும் தெரியும். ஒவ்வொருத்தரையும் மாடியில இருந்தே காற்றார். கீழே வரவாள் எல்லாரையும். கிருஷ்ணதாஸ் கவிராயருடைய சைதன்ய சரிதாவளிலே இது எழுதிய சித்திரமாக இந்த காட்சி. அதோ வராரே, ராஜா ககே யாரே மாலா திலா துயிஜன ஆச்சரிய தேஜ ஏழி படு மகாந்த் கௌன் ஆச்சாரிய ககேண்டார் நாம அத்வைதாச்சாரிய மகாபிரபு மான்ய பாத்திர சர்வசிரோதாரியே. ராஜா கேட்கிறார் ஸ்ரீவாச பண்டிதரை பார்த்து, நம்ம பண்டாக்கள்லாம் அங்கேன்னு மாலை போட்டு மரியாதை பண்றாரே, அதோ முதல்ல வராரே, அவர் யார்? உடனே ஆச்சாரியர் வாசுதேவ சார்பமர் சொல்றார், அவர் தான் அத்வைதாச்சாரியர். மகாபிரபுனுடைய பரிவாரத்திலேயே முதல் ஸ்தானம் பெற்றவர் இவர். அதுக்கு அடுத்தது அது கொஞ்சம் தாட்டியான உடம்போட நர்த்தனம் ஆடிண்டே வராது. அவர் யார்? ஸ்ரீவாச பண்டித. அதோ அவருக்கு பேர் ஸ்ரீவாச பண்டிதர்னு பெயர். இந்தோ பண்டித வக்ரேஸ்வர வித்யாநிதி ஆச்சாரிய இம்ஹோ பண்டித கதாதர. அதோ வக்ரேஸ்வர பண்டிதர் வரார், இதுதான் வித்யாநிதிங்கிறவர் வரார், அதோ கதாதர பண்டிதர் வரார். ஆச்சாரிய ரத்ன இம்ஹோ ஆச்சாரிய புரந்தர கங்காதாச பண்டித இம்ஹோ பண்டித சங்கர. ஏழி முராரி குப்தே ஏழி பண்டித நாராயணே ஹரிதாஸ் டாகுர் ஏழி புவன பாவன ஏழி ஹரிபட்டே ஏழி ஸ்ரீ நிருசிம்ஹானந்தே ஏழி வாசுதேவ தத்த ஏழி சிவானந்தே கோவிந்த மாதவே ஆர் வாசுதேவ கோஷ் தின் பாயி கீர்த்தனி கரே பிரபு சந்தோஷே. ஒவ்வொருத்தரையா காட்டுறார். அதோ வருது ஆச்சாரிய ரத்ன சந்திரசேகரன், அதோ ஆச்சாரிய புரந்தரர் வரார், அதோ பார் கங்காதாஸ் பண்டிதர் வரார், அதோ பார் சங்கர பண்டிதர் வரார், அதோ முராரி குப்தர் வரார். பக்கா ராம பக்தர். ஒரு சந்தர்ப்பம் ராமனாவே காட்சி கொடுத்தார் அந்த முராரி குப்தருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய திருவடியாலேயே முராரி குப்தருடைய தலையில ராமதாசர் அப்படின்னு எழுதினார். ஏனால்
யார் என்ன தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், பிரபுவனுடைய சரணத்தினால் எழுதின தலையெழுத்து அவருக்கு ராமதாசர் அப்படிங்கிறது. அப்படின்னு மற்ற கிருஷ்ண பக்தாள்லாம் கிண்டல் பண்ணுவாளாம், ஒரு தலையெழுத்து ராமதாசர். இவர் சொல்லுவரா, பிரபு எழுதின தலையெழுத்து யா, இது பிரபு எழுதின தலையெழுத்து அப்படிம்பராம் அவர். ஹரிதாஸ் டாகூர் எவர அனவரதமும் நாமஸ்மரணத்துல மூழ்கி போனவர் ஹரிதாஸ். அவர் வந்திருக்கிறார். இதோ ஹரிபட்டர் வரார், நரசிம்ஹானந்தர் வரார், கோவிந்தர், மாதவன், வாசுதேவர், இந்த 3 பேர் சகோதரர்கள். 3 பேர் சேர்ந்து வரார். ராகவ பண்டித ஏகி ஆச்சாரியநந்தனே, ஸ்ரீமான் பண்டித ஏகி ஸ்ரீகாந்த் நாராயண. அதோ சுக்லாம்பர பிரம்மச்சாரி வரார், அதோ அந்த ஸ்ரீதரர் வரார். வாழைத்தண்டு கொடுப்பறேன், மகாபிரபுக்கு வாழைத்தண்டு கொடுப்பறேன், அந்த ஸ்ரீதரர் வரார். மகாபிரபு சுக்லாம்பர பிரம்மச்சாரியத்துக்கு புடுங்கி வாயில போட்டுண்டாரே அவுல, அந்த கிழவர் வரார். வல்லபசேன ஏகி புருஷோத்தம சஞ்சயே, முகுந்ததாச நரகரி ஸ்ரீ ரகுநந்தன. இப்படி ஒவ்வொருத்தரா காட்டின்னு வந்தா அவரவர்களுடைய கோஷ்டியோட சங்கீர்த்தனமோட 12 வர அப்படியே மகாராஜா பார்க்கிறார். உடனே ராஜா கேட்கிறார், ஆயிரக்கணக்கான பக்தாள் வராளே, இவளுக்கு இங்க என்ன ஏற்பாடு ஆயிருக்கு, எங்க தங்க போறா, என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறார் மகாபிரபு, என்ன ஏற்பாடு பண்ணிண்டவா வந்துன்னு இருக்கா என்று கேட்கிறார் பிரதாபருத்ரன். வாசுதேவ சாரம் சிரிச்சார். ஏற்பாடு பண்ணினால் மகாபிரபு சன்னியாசி இல்ல, ஏற்பாடு பண்ணிண்டு வந்தால் அவள் எல்லாம் பாகவதாள் இல்ல. பதில் சொல்ற யோகக்ஷேமம் மகாமியம். ஜெகநாதன் கோவில் வாசல போய் உட்காந்துட வேண்டியது, நடக்கிறது நடக்கட்டும். உடனே பிரதாபருத்ரன், இத்தனை பேர்களுக்கும் சேவை செய்ய அடியனுக்கு பாக்கியம் கிடைக்குமா, அந்த பாக்கியத்தை நீ உணர்ந்து செஞ்சிய ஆனால் மகாபிரபுனுடைய கிருபைக்கு அதுதான் துவாரம். ஆராதனானாம் சர்வேஷாம் ஸ்ரீ விஷ்ணு ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் கிருபா என்று பாகவதால ஆராதிக்கிறதாம் பகவானுடைய கிருபையை அடையறதுக்கு வழி. உடனே ராஜா அங்க யார் அப்படின்னா ஒரு அதிகாரி அங்கேன்னு வந்தார். இவருக்கு பிரதான தர்மசாலையை ஒழிச்சுட்டு இத்தனை பக்தாலும் இருக்கிறதுக்கு இவர்கள் எவ்வளவு நாட்கள் இங்க தங்கி திரும்பி சொந்த ஊருக்கு போறாளோ அவ்வளவு நாட்கள் பரியந்தம் கோவில்ல இந்த மகாபிரசாதம் அவளுக்கு கிடைக்க முடியாது ஏற்பாடு பண்ணிவிடும் என்று சொல்லிட்டு, ஜெகநாதத்துல நியமம் அது. ஜெகநாதத்துக்கு வந்துட்டா வேற பிரசாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நியமம். மகாபிரசாதம் தான் ஜெகநாதத்துல முக்கியம். அந்த மகாபிரசாதம் பாகவதாளுக்கெல்லாம் கிடைக்கும்படியா. இதை கண்டு சைதன்ய மகாபிரபு ஆச்சரியப்படல. அப்படி பண்ணிவிட்டாரான்னா, ஏன்னா ராஜா கடமையை செஞ்சிருக்கிறார், ஏன் ஆச்சரியப்படல? அதுதான் யதி லட்சணம். யாரும் எதையும் பண்ணிவிட்டதுனால ஆச்சரியப்பட்டுவிடக்கூடாது, அவளுக்கு தான் வசமாயிடக்கூடாது. தானையும் யாரையும் தனக்கு வசம் ஆயிட்டவர்கள் என்று நினைக்க கூடாது. தனித்து உட்கார்ந்துக்கிறதானே யத்தியினுடைய சபாவம். பாவத்திலையும் தனிச்சிருக்க வேண்டாமோ, அதனால அவர் அதை பத்தி நினைக்கல. ஆனால் இவர்கள் பாகவதால் எல்லாரையும் தனித்தனியா எல்லாரையும் சந்தோஷமா முகமலர்ச்சியோட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசி தனித்தனியாக ஆலிங்கனம் பண்ணி கொண்டு வரவேற்றார் பிரபு. இன்னும் 1 மாசம் கூட இருக்கு ரதோத்சவத்துக்கு. இந்த 1 மாசம் வரையும் சும்மா மகாபிரசாதத்தை சாப்பிட்டு நாமசகித்தம் உட்கார்ந்து இருக்கிறாம கைங்கரியம் முக்கியம். இந்த கைங்கரியத்தை என்ன பண்ணலாம் பார்த்தா, இந்த ஜெகநாதன் கோவில் எங்கோ பார்த்தாலும் ஒட்டட மண்டி, எங்கோ பார்த்தாலும் அழுக்கு படிஞ்சு இருந்தது. ஆனால் பிரபுனுடைய வினயம் பாருங்கோ, எல்லா பாகத்தாலையும் கூப்பிட்டு அதுல முக்கியஸ்தாலெல்லாம் கூப்பிட்டு கோவில் கைங்கரியம் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சுத்தி பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவிடலாம் இல்லையா? பாகவதால உத்தரவு பண்றதுக்கு நம்ம யார்? மகாபிரபு ஒரு நாள் காலமே என்னத்துக்காக ஒரு வாளி நிறைய ஜலம் எடுத்துக்கொண்டு கையில ஒரு தொடப்ப எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்தில இருந்து புறப்பட்டார். ஒன்னும் புரியாம மற்ற பக்தர்கள்லாம் பின்னாடி வாங்கறதுக்கு போனார்கள். நீங்கள்லாம் தனியா எடுத்துங்கோ, என் கையில உள்ளதை வாங்காதீங்கன்னு விட்டார். என்ன காரணமோ தெரியல, எல்லாரும் பின்னாடியே வந்தார்கள். ஜெகநாதன் கோவிலுக்கு வந்ததும் அழுக்கான ஒரு இடத்துல ஜலம் தெளிச்சு தொடப்பத்தால அதை கிளீன் பண்ண ஆரம்பிச்சார். இதை பண்ண ஆரம்பிச்சதும் இங்க ஓடினார்கள், அங்க ஓடினார்கள். கடைகள் இருந்து தொடப்பங்கள்லாம் ஆயிடுத்து, வீடுகள்ல உள்ள தொடப்பங்கள்லாம் வாங்கிட்டு வந்தார்கள். உள்ளூர் இருக்கிற பக்தர்கள், வெளியூர் பக்தர்கள் எல்லாரும் பெரிய பெரிய பிரேமைக்கு நடக்கிற கைங்கரியம் பணத்துக்கு நடக்குமா? அவ்வளவுதான். கோவில் பெரிய கோவில், ஜெகநாதன் கோவில் பெரிய கோவில். கோவில் பூரா சுத்தி பண்ணி எல்லாம் உற்சவம் வரப்போறது. சும்மா இல்லாம கைங்கரியம் பண்ணணுமே.
ஆகினால கோவில் பூரா சுத்தம் பண்ணியாச்சு, வெள்ளை அடிச்சாயிடுத்து, தோரணங்கள்லாம் கட்டி அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இந்த நவதீப பக்தாள் வந்து அலங்காரம் பண்ணி விட்டார். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து ரதம் புறப்பட்டு ரதம் போய் சேர்ற இடம் ஒரு 4 மைல் இருக்கும், 4 மைல் தூரம் இருக்கும். அதுக்கு அந்த குண்டிச்சாங்கிற ஒரு பெரிய தோட்டம் வரும், அதுல ஒரு மண்டபம், அதுலதான் பெருமாள் இறங்குவார் ஜெகநாதன். மறுபடியும் அங்கேருந்து ரதத்துல புறப்பட்டு இங்க வருவார். நம்ம கோவில் ரதங்கள் மாதிரி 4 வீதியில் இப்படி சுத்த முடியாதுங்க. 4 வீதி கோவிலுக்கு உண்டு, சுத்த முடியாது. ஏன்னா ரதமும் பெருசு, மூர்த்தியும் பெருசு. மூர்த்தி வந்து நம்ம பெரிய பெருமாள் எழுந்து உட்காண்டா அப்படி இருக்குமோ அது போல இருப்பார் மூர்த்தி. தாருமூர்த்தி. தாரோ ஜெகநாத தாரோகரே தாரோ பரபிரம்ம தாரோகரே என்று பாகவதாலாம் திவ்ய நாமத்துல கடைசியில ஜெகநாதார்ப்பணம் தான் வச்சிருக்காரு. அந்த மூர்த்திக்கு ஏத்த ரதம், அந்த ரதம் இப்படி திரும்பாது அப்படி திரும்பாது, நேர போயிட்டு அப்படியே வர வேண்டியதான். அந்த ரதத்துல போவா, லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்ப்பா அந்த உற்சவத்தை. ஆச்சு ரதோத்சவம் வந்துடுத்து, ஜெகநாதன் ரதத்துல எழுந்துள்ளிட்டான். ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா இந்த 3 பேருக்கும் தனித்தனி ரதம் இருக்கும். 3க்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்பு இருக்கும். 3 விமானம் மாதிரி. இங்கெல்லாம் புஷ்ப பல்லாக்கு கட்டுறாளே அது மாதிரி பெரிய ரதமா இருக்கும். இந்த ரதம் போகிறது உடனே எல்லா பக்தர்களும் எதில் நின்று கொண்டு நர்த்தனம் ஆடுறார்கள், நாம சங்கீர்த்தம் நடக்கிறது, பக்தர்கள்லாம் இழுக்கிறார்கள். அவ்வளவு பேர்களும் இந்த ஆச்சரியத்தை பார்க்கிறார்கள். ரதம் ஆடுறது எதுல? பிரபு ஆடுறார். பிரபு பண்ற நாமகீர்த்தனத்தினால ரதம் வருதா, பக்தாலாம் இழுக்கிறதுனால வருதா? அப்படி பிரபு நின்னுட்டா ரதம் நின்னுடுறது, ரதம் நின்னா பிரபு நின்னுடுறார். பிரச்சலதி ஜெகநாதே கௌரோபசர்பதி சம்முகாத் ஸ்திதவதி ஜெகநாதே கௌரஹா பிரசர்பதி தத்பரஹ ஆதிகுதிகினாவேவம் தேவௌ பரஸ்பரமுத்சுகௌ கலயத இவ கிரீடாம் நீலாச்சரேந்திர யதீஸ்வரௌ. நீலாச்சலநாதனான ஜெகநாதனும் இது யதீந்திரரும் ஒருத்தருக்கு ஓடிப்புள்ள விளையாடுறாளோ அப்படின்னு தோன்றதா. இப்படி சங்கீர்த்தனம் பண்ணி நர்த்தனம் ஆடின்னு இருந்தா பிரபுவனுடைய சன்னியாசம்ங்கிறது அவருக்கு ஒன்னும் கட்டுப்பாடு கிடையாது. அவரால் நர்த்தனம் ஆடாம இருக்க முடியாது, பஜனை பண்ணாம இருக்க முடியாது. தண்டம் கமண்டல் தான் இப்ப பஜனைக்கு இடைஞ்சல், அது ஆத்துலயே இருக்கட்டுமே சித்த நேரம். அதனால 2 கையும் தூக்கி கொண்டு இடுப்புல ஒரு முழத்துண்டு காஷாயத்தை கட்டின்னு பிரபு குதிக்கிறார். பிரபுனுடைய திவ்ய சௌந்தரியத்தையும் அவன் நர்த்தனத்தையும் அல்லும் பகலும் பார்த்துட்டு இருந்த இந்த நவதீபவாசிகளுக்கு எவ்வளவு நாள் பட்டினி, இன்னைக்கு எப்பேற்பட்ட விருந்து. அவர்களுக்கே சொந்தமான பிரபு இல்லையா? அதனால நாற்புறங்கள் நீ சூழ்ந்து கொண்டு வெறி பிடிக்கிறாப்புல ஆடவும் பாடவும் மூர்த்தியாகவும் அந்த வீதியில புரளவும் அழவும் குதூகலிக்கவும் சிரிக்கவும் ராஜாவை பிரமிச்சு போயிட்டான். இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீவாச பண்டிதர் களைச்சு சளைச்சு போய் 2 கையும் இப்படி கோர்த்து கொண்டு இப்படி தலையில வச்சு நின்று இருக்கிறார். பிரபுவை பார்த்துண்டே நல்ல வாட்ட சாட்டமா தாட்டியான உடம்பு அவருக்கு. மகாராஜாவுக்கு மறைக்கிறது, பின்னாடி நிற்கிறது ராஜாவோ இல்லையோ அவர் பார்க்கல. ராஜாங்கிறதுக்காக ஸ்ரீவாச பண்டிதருக்கு ஒரு பெருமையும் இல்லை, ராஜா அப்படின்னு விலகிறதுக்கு நினைவு இல்லை. ராஜாவும் தன்னை ராஜான்னு பாராட்டிக்கல. ஆனால் 2-3 தடவை மந்திரி கிட்டக்க போய் பண்டிதரே பண்டிட்ஜி சித்த கையிடும் சித்த கையிடும் அப்படின்னா மொத்தையான கையால் இப்படி போட்டு நிற்கிறாரு. கையை இடுனா பிரபுனுடைய தரிசனம் கிடைக்கல. ராஜா அப்படி எம்பி பார்க்கலாம். க்ஷணம் பார்த்தா போரும் தான், இல்லையே பிரபுனுடைய தரிசனம். உடனே அந்த மந்திரி என்ன பண்ணா, சுவாதீனமா இப்படி போட்டு இருக்கிற கையை இப்படி தட்டினான். இப்படி தட்டினதும் ஸ்ரீவாச பண்டிதர் யாருன்னே பார்க்கல, இப்படி திரும்பினார், ஓங்கி அடிச்சு விட்டார். யார? மந்திரிய. மந்திரிங்கிற அபிமானம் அவருக்கு இருக்கு, அதனால நம்மள அடிச்சு விட்டானதும் ஸ்ரீவாச பண்டிதரை அடிக்க போனார். ஸ்ரீவாச பண்டிதரை மந்திரிய ராஜா அப்படியே பிடிச்சி இறுக்கி கட்டி விட்டார். உடனே இந்த மந்திரிய பார்த்தார், இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா நான் தன்யன் ஆயிருப்பேனே. அவர் யாருன்னு உனக்கு தெரியாது, நந்தகோபர் தான் அவர். பிரபுவை குழந்தையா வச்சு அப்படி கொண்டாடினவர். அவர் கையால அடி கிடைக்கணுமேப்பா என்று சமாதானம் பண்ணி விட்டுட்டார்.
அப்புறம் கொஞ்சம் தூரம் பஜனை நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் ராஜாவுடைய குணத்தை காட்டுறது. அப்புறம் கொஞ்சம் தூரம் பஜனை நடந்து மேலும் மேலும் ரதம் போயிட்டே இருக்கு. ஆனால் மதுரமான ஒரு சங்கீர்த்தனத்தை பாடி அபிநயம் பண்ணி பிரபு மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டார். விழுந்ததும் உடனே சில பக்தர்கள் பிரபு அப்படியே அணுக்குலையாம தூக்கினார்கள். நேர மாலதி மண்டபத்துக்கு கொண்டு போயிட்டான். அது நல்ல ஜாதி வனம், எங்கு பார்த்தாலும் ஜாதி புஷ்பமே போட்டிருக்கிற கோவிலுக்கு சொந்தமான வனம். அதுல ஒரு நிகுஞ்சம், கொடிகளாலேயே பின்னின்றிருக்கக்கூடிய ஒரு வீடு.